தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்களும் பொறுமையோடிருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்கின்றது. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நீடிய பொறுமை நமக்கு தேவை. நாம் ஒரு காரியத்திற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த காரியம் கால தாமதமாகி கொண்டே இருக்கும் பொழுது நாம் பொறுமையற்ற விதத்தில் முறுமுறுப்போம். ஜெபித்து என்ன பிரயோஜனம், உபவாசித்து என்ன பிரயோஜனம் என்று கர்த்தர் மேலு அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் வீசுவோம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படியல்ல, நீடிய பொறுமை உனக்கு தேவை. அதற்காகத்தான் நாம் இந்த காரியத்தில் காலதாமதம் செய்கின்றேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதில் 5:7 பார்க்கும் பொழுது, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான் என்று பார்க்கின்றோம். அந்த விவசாயி தான் பொழுது பயிரிட்டு மழை வர வேண்டும் என்று அவன் நீடிய பொறுமையோடே காத்து கொண்டிருக்கின்றானாம். பொறுமையற்ற விதத்தில் மழை வரவில்லையே என்றால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நினைத்தால் தான் மழையை வர வைக்க முடியும். அதே போன்றுதான் நம் காரியங்களும் தாமதமாகி கொண்டே இருந்து நான் டென்ஷனாகவோ பொறுமையற்ற தன்மையிலோ நாம் காணப்பட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் நமக்கு கிருபை செய்தால் மட்டுமே நாம் விரும்புகின்ற காரியத்தை நாம் பெற முடியும். ஆகவே நீடிய பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் ஒரு சில காரியங்களில் நமக்கு காலதாமதத்தை கொண்டு வருகின்றார். ஆகவே பிரியமானவர்களை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் தாமதமாகிறது என்று இனிமேல் முறுமுறுக்காதீர்கள். கர்த்தர் நீடிய பொறுமையை தந்து நம்மை மிகுந்த பரிசுத்தமானாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலதாமதம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக கர்த்தர் மேல் அன்பு வையுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் நீடிய பொறுமையை கற்றுக்கொண்ட உடனே உங்கள் காரியத்தை அதிசயத்தை செய்து உங்களை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. நீடிய பொறுமை என்பது எங்களுக்கு சிறிதளவேனும் இல்லை. பொறுமையே இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை என்று முறுமுறுத்த அந்த தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றிலிருந்து நாங்கள் நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. அதன் மூலம் மிகுந்த பரிசுத்தவானாக எங்களை மாற்றி ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.